சென்னை ஐஐடி மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்தன் வழங்க கேட்கலாம். ஆனந்தன், என்னென்ன குற்றச்சாட்டுகளை முன்வைத்து மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறாங்க? இப்ப கைதும் செய்யப்பட்டிருக்காங்க, என்ன நிலவரம்? பிரியதர்ஷினி, சமீபத்தில் சென்னை ஐஐடி வளாகத்திற்குள் இரவு நேரத்தில் பெண் நடந்து சென்ற போது அங்குள்ள ஒரு உணவகத்தில் பணி செய்யக்கூடிய நபர் பாலியல் துன்புறுத்தல் சீண்டல் செய்திருக்கிறார். உடனடியாக அந்த மாணவி அங்கு இருக்கக்கூடிய காவலரிடம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக ஐஐடி நிர்வாகம் சார்பாகவும் அதே ஐஐடி அந்த மாணவர் சார்பாகவும் கூட்டுறவு காவல் நிலையத்திலிருந்து புகார் அளிக்கப்பட்டது. புகாரின் அடிப்படையில் அந்த சம்பந்தப்பட்டவரை குறித்து காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டிருந்தனர். விசாரணை ஒரு புறம் நடந்தாலும் சம்பந்தப்பட்ட மாணவிக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும். அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றத்தின் சார்பாக இன்று காலை போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் குண்டுகட்டாக தூக்கி பேருந்தில் ஏற்றக்கூடிய காட்சியை தான் இங்க பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது தனியார் திருமண மன்றத்தில் வைத்து தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறார்கள். சம்பந்தப்பட்டவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவருடைய கோரிக்கை பிரதானமாக முன்வைக்கப்பட்டது. தொடர்ந்து ஐஐடி பொறுத்தவரை ஒரு சில சம்பவங்கள் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய சம்பவங்கள் தொடர்கதையாக நடந்து வருவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறார்கள். எனவே இந்த சம்பவத்திற்கு உரிய தீர்வு காணக்கூடிய வகையில நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அனைத்து இந்திய மாணவர் பெருமன்ற சார்பாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சியை தான் நம்மால் பார்க்க முடிகிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி ஆனந்தன்.